ஸ்கூல்ல காலேஜ்லலாம் படிச்சிருப்போம். ஒரு ஆற்றலை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாதுன்னு. ஆனா ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலாக மாற்ற முடியும். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற மாஸ், வேக்யூம், லைட், டார்க், ஹீட், கோல்டு இந்த 6 ஆற்றலையும் எந்த ஒரு ஆற்றலையும் நாம அழிக்க முடியாது. ஆனா இந்த ஒவ்வொரு ஆற்றலையும் வேற ஒரு ஆற்றலாக மாற்ற முடியும். நம்ம யுனிவர்ஸ்ல இருக்கிற மொத்த ஆற்றலும் இந்த 6 ஆற்றலுக்கு உள்ளதான் அடங்கி இருக்குது. இந்த 6 ஆற்றலும் தான் வெவ்வேறு ஆற்றலாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அதை பற்றிலாம் நாம் வரும் வீடியோக்களில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் வாட் இஸ் தி கிராவிட்டி இந்த கேள்வியின் ஆன்சருக்கு ரிலேட்டடாக இருக்கிற பேசிக் சயின்ஸை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கலாம். மாஸை ஸ்பேஸின் வெற்றிடத்தில் வைக்கும்போது அந்த மாஸ் மற்றும் அதனுடைய அடர்த்திக்கு சமமான வெற்றிடம் ஆகாயத்திலிருந்து நீக்கப்படும்னு நம்ம பார்த்தோம். ஆகாயத்திலிருந்து நீக்கப்படும் இந்த வெற்றிடம் என்னும் ஆற்றல் அழிக்கப்படுமா? ஆற்றலை அழிக்க முடியாது. அதனால் நீக்கப்பட்ட வெற்றிடம் என்னும் இந்த ஆற்றல் வேற ஒரு ஆற்றலாக மாற்றப்படும். அந்த ஆற்றல் தான் கிராவிட்டி, அதாவது ஒரு ஈர்ப்பு விசையாக செயல்படுது. அதனால தான் நாம் சொன்னோம் வெற்றிடம் நீக்கப்பட்ட இடத்தின் எதிர்வினை தான் கிராவிட்டின்னு. ஏன்னா இதை இப்படியும் சொல்லலாம், ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்படின்னு. இதை பற்றியும் நாம் படிச்சிருப்போம். இந்த ஆன்சரை நாம் யூனிவர்ஸின் இயக்கத்தில் அப்ளை பண்ணும்போது உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த கிராவிட்டியானது யூனிவர்ஸில் செயல்படுவதற்கு சில விதிகளை ஃபாலோ பண்ணும். அதனால் இந்த கிராவிட்டிக்கான ஆன்சருக்கு சில லா இருக்குது. அதை பற்றி நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம்.